இன்றைக்கி நம்ம பாலிட்டி நோட்ஸை தான் பார்க்க போகிறோம். நோட்ஸை எங்கேருந்து எடுத்துருக்கிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் நடுவண் அரசுன்னு ஒரு பாடம் இருக்குங்க. பாலிட்டியில் இருக்கிற 2வது பாடம். இந்த பாடத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவண் அரசு அப்படின்னா மத்திய அரசு. மத்திய அரசாங்கத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 5ல் சட்டப்பிரிவு 52 ஆரம்பித்து 78 வரை இருக்கிற சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. 5வது பகுதி சட்டப்பிரிவு 52 ஆரம்பித்து 78 வரை இருக்கிற சட்டப்பிரிவு மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. மத்திய அரசாங்கம்னா அதில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, மக்களவை, மாநிலங்களவை, உச்சநீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து தான் மத்திய அரசு. இதை ஒன் பை ஒன்னாக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டே போகலாம். முதல்ல பார்க்குறது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யார்? மத்திய அரசின் தலைவர். நல்லா பாருங்க, அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பிரதமர். குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 53. 53 என்ன சொல்லுது? இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும், அவர் தான் இந்தியாவுடைய நிர்வாகத்தை நடத்தணும். எப்படி இந்தியாவுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும், குடியரசுத் தலைவராக இருக்கணும், அவர் தான் இந்தியாவுடைய நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுதுங்க. ஒருத்தர் குடியரசுத் தலைவராக மாறணும்னா அவருக்கு என்னென்ன தகுதி தேவைப்படும்னா, அவருக்கு 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும், மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதி வேண்டும். நல்லா பாருங்க, மக்களவை உறுப்பினர். அடுத்து ஒருத்தரை குடியரசுத் தலைவராக எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். பழைய எடிசன் புத்தகமாக இருந்தால் 10-10ன்னு போட்டிருப்பாங்க, தப்பு, மாற்றிக்கோங்க. 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். அடுத்து தேர்தல் நடக்கும். தேர்தலில் யார் யார் கலந்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெற முடியும், நியமன உறுப்பினர்கள் பங்கு பெற முடியாது. அடுத்து தேர்தல் ப்ராசஸ் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னா, ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அந்த முறையில் நடக்கும். அடுத்து ஜெயிச்சவங்க பதவி ஏற்பாங்க. பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். குடியரசுத் தலைவருக்கு பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 5 வருஷம் முடிஞ்சாலும் அடுத்தவர் பதவியேற்கும் வரை, அடுத்தவர் இன்சார்ஜ் எடுத்துக்கிற வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருப்பார். அடுத்து இவருக்கான அதிகாரங்களை பார்க்குறோம். முதல்ல நிர்வாக அதிகாரத்தை பார்க்குறோம். குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் 3 இடங்களில் அலுவலகம் இருக்குது. புதுடில்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது, சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம் இருக்குது, ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் இருக்குது. 3ல் எங்கே தங்கி வேண்டுமானாலும் அவருடைய வேலையை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 77 இது என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும், என்னது ஒவ்வொரு நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரால் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இது நிர்வாக அதிகாரம். அடுத்து நீதி சார்ந்த அதிகாரம். சட்டப்பிரிவு 72 இது குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் இந்த சட்டப்பிரிவை கேட்டிருக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 72. அடுத்து இராணுவ அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53ல் உட்பிரிவு 2 இது என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் தான் முப்படையுடைய தலைமை தளபதினு சொல்லுது. அடுத்தது நெருக்கடி கால அதிகாரங்கள். 3 சட்டப்பிரிவு இருக்குது. 352ங்கிறது தேசிய நெருக்கடி. இது வரைக்கும் இந்தியாவில் 3 டைம் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 356ங்கிறது மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடியை அதிகமாக எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, பஞ்சாபில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க 9 முறை. அடுத்து நிதி நெருக்கடி சட்டப்பிரிவு 360. இந்த 3ஐயும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இங்கிருந்து கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குறது குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். இவ்வளோ அதிகாரத்தை வச்சிருக்கிற குடியரசுத் தலைவரை நம்மளால் பதவி நீக்கம் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும். சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றத்திற்காக அவரை பதவி நீக்கம் பண்ணலாம். சட்டப்பிரிவு என்னது? 61. அடுத்து துணை குடியரசுத் தலைவரை பார்க்குறோம். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 53னா குடியரசுத் தலைவர், 63னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் 2வது உயர்ந்த பதவி. இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா, அமெரிக்காவில் இருந்து எடுத்திருக்கோம்.
ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக மாறணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படும்னா 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 35 வயசு முடிஞ்சிருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி வேண்டும். நல்லா பாருங்க, குடியரசுத் தலைவர்னா மக்களவை தகுதி இருந்தால் போதும். குடியரசு துணைத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதி வேண்டும். அடுத்து தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி மறைமுக தேர்தல் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சரி, இவரையும் நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், குடியரசு துணைத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். 14 நாள் முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்டு மாநிலங்களவையில் பெரும்பான்மை தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு மக்களவையில் ஒப்புதலை வாங்கிட்டு அவரை பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசு துணைத் தலைவருடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு தலைவருடைய பணிகளை இவர் கொஞ்சம் சேர்த்தி பார்ப்பார். ப்ளஸ் குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப 6 மாத காலங்கள் வரை, எத்தனை மாதம்? 6 மாத காலம் வரை இவர் குடியரசுத் தலைவர் மாதிரி வேலை பார்க்கலாம். அடுத்தது முடிவு செய்வாக்கு, காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டார்னா அவருக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லை. அதாவது அங்கே மசோதா ஏதாவது நடக்குதுன்னா அந்த மசோதா மேலே அவருக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லாமல் போயிடும். அவர் ஓட்டு போட மாட்டார். ஏன்னா அவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவர். அப்போ அந்த சமயத்தில் ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது, அது ஜெயிச்சுதா தோத்துதான்னு தெரியாமல் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சமயத்தில் மட்டும் சட்டப்பிரிவு 100 பயன்படுத்தி அவர் ஓட்டு போடலாம். எதுக்கு வேணால் ஓட்டு போடலாம். அப்போ முடிவு செய் வாக்குங்கிறது சட்டப்பிரிவு 100. அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் இல்லாத போது யார் இவங்க வேலையை பார்ப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர் தான் வேலையை பார்ப்பார். அப்படி நடந்திருக்கான்னு கேட்டால் நடந்திருக்கு. 1969 நீதிபதி திரு எம் ஹிதயத்துல்லா அவர் அப்படி குடியரசுத் தலைவர் மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. அடுத்தது பிரதமரை பார்க்குறோம். பிரதமரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1. இது என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்ய பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறவங்கள குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமனம் பண்ணுவார். அதுவும் குறிப்பாக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார்? குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் பிரதமராக மாற முடியுமான்னு கேட்டால் மாறலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேணும். அடுத்தது பிரதமருடைய கடமைகளை பார்க்குறோம். பிரதமருடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 78. 78வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, பிரதமருடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. பிரதமரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நாட்டுடைய உண்மையான தலைவர், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர். அடுத்து அமைச்சரவை குழு. அமைச்சரவையில் எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கலாம்னா, மக்களவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி மொத்த உறுப்பினர்களில் 15% உள்ள மட்டும்தான் அமைச்சர்கள் இருக்கணும். அதை தாண்டி அமைச்சர்கள் எண்ணிக்கை போகக்கூடாது. அடுத்தது இந்திய நாடாளுமன்றத்துக்கு போகிறோம். மாநிலங்களவையை பார்க்குறோம். முதல்ல பார்க்கறது மேலவை. மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 238 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா மறைமுக தேர்தல். நல்லா பாருங்கள், மாநிலங்களவையினாவே மறைமுக தேர்தல் தான். 238 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து இவங்களுக்கான தகுதி என்னங்கிறத பார்க்குறோம். இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிறைவடைந்து இருக்கணும். மாநிலங்களவைனா 30 வயசு. இவங்களுடைய பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலங்களவைங்கிறது ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. பதவிக்காலம் 6 ஆண்டுகள். எப்படி கலைக்க முடியாது அப்படின்னா, இந்த அவையில் இருக்கிற 3 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, புதுசாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அவையில் சுழற்சி முறையில் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவையை கலைக்க முடியாது. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரபு வழியாக துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவராக இருப்பார். யார்? குடியரசு துணைத் தலைவர். அடுத்து தேர்தல். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் அப்படிங்கிற மெத்தட் அடிப்படையில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. மறைமுக தேர்தல். அடுத்தது தகுதியின்மைனா இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் ஏறக்குறைய பவர் ஒன்று தான். ஆனால் சில இடங்களில் மட்டும் பவர் கம்மியாக மாநிலங்களவையில் இருக்குது. என்ன அப்படின்னா, நிதி மசோதான்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், இதை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. ரெண்டாவது, மாநிலங்களவை நிதி மசோதாவில் திருத்தம் பண்ண முடியாது, அதை கேன்சலும் பண்ண முடியாது.
14 நாட்கள் வேண்டுமானால் தாமதப்படுத்தலாம். இதை கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நிதி மசோதாவை மேலவை வந்து 14 நாளுக்கு மட்டும்தான் தாமதப்படுத்த முடியும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாக மாறிடும். அடுத்து மக்களவையை பார்க்குறோம். மக்களவையில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சமாக 552 பேர் வரை இருக்கலாம். இப்போ கரண்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் தான் இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? மாநிலங்கள்லேருந்து 530 பேர் வந்திருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 13 பேர் வந்திருக்காங்க. 2 ஆங்கிலோ இந்தியரை இப்போ தூக்கிட்டாங்க, இப்போ கிடையாது. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர் தான் இப்போ இருக்கிறாங்க. மக்களவை உறுப்பினர் ஆகணும்னா என்ன தகுதி வேணும்னா 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். மக்களவைனா 25 வயசு, மாநிலங்களவைனா 30 வயசு. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். சட்டமன்ற உறுப்பினராக மாறணும்னா எத்தனை வயசு நமக்கு இருக்கணும்? மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக மாறணும்னா எத்தனை வயசு நமக்கு ஆகியிருக்கணும்? இதை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து மக்களவையுடைய பதவிக்காலத்தை பார்க்குறோம். பதவிக்காலம் அப்படிங்கிறது பொதுவாக 5 ஆண்டுகள். ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோத்துட்டாங்கன்னா ஆட்சியை உடனே கலைச்சிருவாங்க, எப்போ வேண்டுமானாலும் கலைக்கலாம். அடுத்து தேர்தலை பார்க்குறோம். மக்களவை உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக அனுப்புவாங்க. 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. அடுத்து தமிழ்நாட்டை பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு 18 பேர் போகிறாங்க, மக்களவைக்கு 39 பேர் போகிறாங்க. அடுத்து சபாநாயகரை பார்க்குறோம். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் மக்களவை உறுப்பினர்கள் அவங்களா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒருத்தரை சபாநாயகராக நியமிப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க. மக்களவையை கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சபாநாயகர் அவருடைய பதவியை விட்டு போகணுமான்னு கேட்டால் கிடையாது. மக்களவை கலைச்சாலும் சபாநாயகர் பதவியில் தொடர்வார். புதியவர் பொறுப்பேற்கும் வரை அந்த பதவியில் அவர் இருப்பார். இந்த சபாநாயகருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அவையுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். மக்களவை, மாநிலங்களவை 2 அவையுடைய கூட்டத்துக்கும் இவர் தான் தலைமை தாங்குவார். ஒரு மசோதா வந்து சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் சபாநாயகர் தான். அடுத்து இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர் அவரை பார்க்குறோம். சட்டப்பிரிவு 76 மிக முக்கியமான சட்டப்பிரிவு, நல்லா பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 76 படி நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர். இவரை யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நியமிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் தேவைப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிற மாதிரி இருந்தால் கூட போதும். அடுத்து இவருடைய அதிகாரம் என்ன, பணி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள்லேயும் போய் வாதாடலாம். எந்த கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆஜராகியும் வாதாடலாம். நாடாளுமன்றத்துடைய 2 அவையுடைய கூட்டத்திலையும் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அத்தனை சலுகையும் இவருக்கும் இருக்கு. அடுத்தது நீதித்துறையை பார்க்குறோம். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம்னா உச்சநீதிமன்றம் மட்டும்தான் வருவாங்க. உச்சநீதிமன்றம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் வந்து 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 34 பேர் இருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். எப்படி நியமிப்பார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட கொலிஜியம் குழுவின் பரிந்துரை, அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க, அதன்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகணும்னா என்னென்ன தகுதி வேணுங்கிறத பார்க்குறோம். இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக வேலை பார்த்துருக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்கணும். வக்கீலாக வேலை பார்த்துருந்தா 10 வருஷம், ஜட்ஜாக வேலை பார்த்துருந்தா 5 வருஷம். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக தென்படணும். இப்படி தென்பட்டால் தான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வயதை பார்க்குறோம். வயதை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெறும் வயது 65 வயது. அதுவே வந்து உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 வயது. அடுத்து பதவி விலகல். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலகணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு பதவி விலகலாம். இல்லைன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டன தீர்மானம் கொண்டு வந்து நாடாளுமன்றம் அவங்கள நீக்கலாம். இவ்வளோ தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை அடிக்கடி போட்டு கேளுங்க, இதுவே போதும். அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்க்குறோம். முதல்ல பார்க்கறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வியை பாருங்க. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் ஆவார் அப்படின்னு கேட்குறாங்க. நடுவண் அரசுடைய அரசியலமைப்பு தலைவர் யாரு? குடியரசு தலைவர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாரு? லோக்சபாவுடைய சபாநாயகர், அவர் தான் முடிவு பண்ணுவார். அடுத்து 3வது கேள்வியை பாருங்க.
அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் யாருக்கு பதில் சொல்லணும்? யார் கேள்வி கேட்பாங்க? மக்களா கேட்பாங்க? கிடையாது, மக்களவை உறுப்பினர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும். அடுத்து 4வது கேள்வியை பாருங்க. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயது மக்களவை தேர்தலில். அடுத்தது 5வது கேள்வியை பாருங்க. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நினைச்சாதான் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய எல்லையை மாற்ற முடியும். அடுத்து 6வது கேள்வியை பாருங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? எந்த விதி? சட்டப்பிரிவு 360. அடுத்து 7வது கேள்வியை பாருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. யாரு? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் பாயிண்டை பாருங்க. எந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது? எந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது? நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. அடுத்து 2வது பாயிண்டை பாருங்க. டேஸ் என்பவர் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். யார் செயல்படுறாங்க? பிரதமர் தான் செயல்படுறாரு. அடுத்து 3வது பாயிண்டை பாருங்க. டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். யார் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர்? குடியரசு துணைத் தலைவர். அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாருன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்னது? ஓய்வு பெறும் வயது 65. அடுத்து 6வது கேள்வியை பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு? உச்சநீதிமன்றம். அடுத்தது சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்டா பாருங்க. முதல் பாயிண்டை பாருங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 250. கரெக்ட். மொத்தமாக 250 பேர் இருப்பாங்க. அதில் 238 பேர் மறைமுகமாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருப்பாங்க. 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிச்சிருப்பார். அடுத்து 2வது குற்ற பாருங்க. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்த கூற்று கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு தான். அடுத்து 3வது கூற்ற பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. கரெக்டு. 30 வயசுக்கு மேலே இருந்தால் தான் உறுப்பினராக மாற முடியும். அடுத்து 4வது கூற்ற பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த கூற்று கரெக்டான்னு கேட்டால் இந்த கூற்று தப்பு. அப்போ சரியானது என்னது? 1, 2, 3 மட்டும் சரி. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்க. இதுலேயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனை பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. 62 தப்பு, 65 வயது. அடுத்து 2வது குற்ற பாருங்க. நடுவண் அரசின் 3வது அங்கம் என்பது நீதித்துறை ஆகும். கரெக்டு. அடுத்தது 3வது குற்ற பாருங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்யாது. ஸோ இந்த கூற்று தவறு. அடுத்தது 4வது கூற்ற பாருங்க. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இந்த கூற்று கரெக்டு. அப்போ சரியானது என்னது? 2 மற்றும் 4 சரி. அடுத்தது கடைசியாக பார்க்குறது பொறுத்துக்கவை பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேன்றீங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அதையும் கமெண்ட்டில் போட மாட்டேன்றீங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை மறக்காமல் தெரிவிங்க. சரி, கடைசியாக பாருங்கள் பொறுத்துக்க. சட்டப்பிரிவு 53 இது எதை பற்றியது? குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது. சட்டப்பிரிவு 63 இது எதை பற்றியது? துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தை பற்றியது. அடுத்து சட்டப்பிரிவு 356 இது என்னது? மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 அப்படிங்கிறது இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அவரை சார்ந்தது. சட்டப்பிரிவு 352 அப்படிங்கிறது உள்நாட்டு நெருக்கடி நிலை. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.